பகவான் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக ராமாவதாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிச்சார். என்ன தர்மம்? ஒரே சமயத்துல 4 அவதாரம் பண்ணி என்ன தர்மத்தை ஸ்தாபிச்சார்? சாமானிய தர்மம், பக்த தர்மம், விசேஷ தர்மம், இதெல்லாம் காண்பிக்கிறான். சாமானிய தர்மம் அப்பாவை தெய்வமா நினைக்கணும், அம்மாவை தெய்வமா நினைக்கணும். அதுல விசேஷனா உள்ளது லட்சுமண சுவாமி. அவன் அப்பாவையும் தெய்வமா நினைக்கல, அம்மாவையும் தெய்வமா நினைக்கல, ராமரை மட்டும்தான் தெய்வமா நினைச்சான். பக்த தர்மம் பரதன் என்ன சொல்றானோ அது அப்படியே கேட்பான். பக்தனுக்கு பக்தனா இருக்க தம்பியா கூட பிறந்தவனா இருந்தா எப்படி இருக்கணும்ங்கிறத பரதன் மூலமா காண்பிக்கிறார். பக்தனுக்கு பக்தனா, பகவானுக்கு பக்தனா இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். பக்தனுக்கு பக்தனா இருக்கிறது தொத்பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்தியை அடியாரினும் ஏவல் செய்து படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே இத்தியாதி விஷயங்கள்லாம் பக்தனுக்கு பக்தனா இருக்கிறது. அது மாதிரி இருந்தவன் சத்ருக்னன். இதெல்லாம் காண்பிச்சா பகவான் தர்மத்துக்காக கிளம்பி காட்டுக்கு வந்து ராட்சசாதிகளை வதம் பண்ணிட்டு கடைசியில அயோத்தியில வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது பரசுராமாவதாரத்தை சொன்னார். இது முன்னாடி ராமாவதாரத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம்தான். இருந்தாலும் சத்திரியர்கள் ரொம்ப திமிர் கொண்டு அலைய, அதனால மகரிஷிகளுக்கு தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய அவர்களே ஹிம்சை பண்ண கார்த்தவீரியார்ஜுனன் முதலிய சில பேர்கள். அதனால பரசுராமர் வந்து அந்த அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் எல்லாம் ஒழிச்சு 21 செக்ஷன் தலைமுறை ஒழிச்சு தர்மத்தை ஸ்தாபிச்சார்னு அந்த சரித்திரம் சொல்லிவிட்டு கிருஷ்ணாவதாரத்துக்குள்ள காரணம் சொல்றார். பூமிக்கு பாரம் தாங்க முடியாததுனால பிரம்மாட்ட போய் முறையிட்டது பூமி. என்ன பாரம்? அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் இங்க ராஜ்யத்தை ஆள வர, அதனால என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா பூமிக்கு பாரமா போயிடுது. பொதுவா தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதும் சண்டை நடக்கும். வேத காலத்துல சொர்க்கம் தேவதைகள் இருந்தது, அசுரர்கள் இருந்தது பாதாளம். இதிகாச காலத்துல தேவதைகள் இருந்தது அயோத்தி, அசுரர்கள் இருந்தது ஸ்ரீலங்கா. கிருஷ்ணாவதார காலத்துல ஒரே குடும்பத்துல பஞ்சபாண்டவர்கள் தேவதைகள், கௌரவர்கள் அசுரர்கள். இப்ப ஒரே ஆள்கிட்ட 2 பேருமே, ஒரே ஆள்கிட்டயே தேவனும் இருப்பான் அசுரனும் இருப்பான். ஒரு மாமா போறாருன்னா அவரை கையை பிடிச்சி முன்னாடி விட்டுட்டு அவரை தாங்கி கீழே இறக்கி விட்டுட்டு நாம போனோம்னா நாம தேவன், அவரையே இடிச்சு தள்ளி விட்டுட்டு நாம முன்னாடி போனோம்னா நாம அசுரன். இதான் வித்தியாசம். ஒரே விஷயம்தான், அது எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஆனா கிருஷ்ணாவதார சமயத்தை சொல்லும் போது ராஜாக்களே திருடர்களா மாறிட்டாங்க. ராஜாக்கள் எல்லாமே எந்த அதர்மத்தை கண்டிச்சு தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக ராஜா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ, ராஜா இல்லாத நிலையை இன்னைக்கு நாம பேச்சுல சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சு சொல்றோமா? என்ன சார் அராஜகம் இது அப்படிங்கிறோம். அராஜகம் சார் அப்படிங்கிறவங்க ராஜா அராஜா. ராஜா இல்லாத நிலை, ராஜா இருக்கிற நிலையே அராஜகம்னா அந்த மாதிரி நிலைக்கு ஆயிடுச்சு. அப்பதான் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் அத்தனை பேரையும் பகவான் மகாபாரத யுத்தம்ங்கிற வியாஜத்துல தீர்த்து கட்டுறான். பூமியில வசுதேவர், சூரசேனன், உக்ரசேனன் 2 யாதவ ராஜா. சூரசேனனுடைய புத்திரன் தான் வசுதேவர். உக்ரசேனனுடைய தம்பிக்கு தேவகன்னு பேரு, அவனோட பொண்ணுக்கு தேவகின்னு பேரு. உக்ரசேனனுக்கு ஒரு பையன் கம்சன்னு பேரு, சித்தப்பா பெரியப்பா. அந்த சித்தப்பா பொண்ணை இந்த தேவகர் சூரசேனன் புத்திரனான வசுதேவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க இதெல்லாம்
பிரமாணத்தோட உள்ள ஹிஸ்டரி. இங்கேருந்து நம்ம டெல்லி போனோம்னா குவாலியர், ஆக்ரா, மதுரா அப்படின்னு 3 வருது பத்தியில, 3 ஊர் வருது பாருங்க. இந்த 3 யாதவ ராஜதானி, யாதவர்களோட கோட்டைகள். இந்த 3க்கும் 3 வகையான பிரிவு யாதவர்கள். போஜ, விஷ்ணி, அந்தகர்கள்னு பேர். போஜ யாதவர்கள்னு சில பேர்கள், விஷ்ணி யாதவர்கள் அப்படின்னு சில பேர்கள், அந்தகர்கள்னு சில பேர்கள். இந்த ஜாதி அப்படிங்கிறது தொழிலை வச்சுதான் அமையறது, தொழிலாலதான் ஜாதி. இதுல ஏற்றத்தாழ்வு கல்பிச்சது பின்னாடி வந்தவன் தான். உலகம் முழுக்க இந்த தொழிலை வச்ச பெயர் எல்லா நாட்டிலையுமே இருந்திருக்கு. சர்நேம்னு சொல்லுவாங்க. சர்நேம் இல்லாத ஒரு தேசமே கிடையாது. எந்த நீங்க வரலாறு எடுத்திருந்தாலும் 2000 வருஷம் வரலாறு தான் நீங்க இருக்குன்னா, அந்த 2000 வருஷம் வரலாறுல முகமதியர்கள் வரலாறுல காமிக்கலாம், கிரேக்க வரலாறுல காமிக்கலாம், கிறிஸ்டின் வரலாறுல காமிக்கலாம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஜாதி இருக்கா மாதிரி பிரச்சாரம் பண்ணினா முட்டாள்தனம். அது அதை புரிஞ்சுக்கிறவா முட்டாள்தனம். ஜாதிங்கிறது தொழிலை வச்சு சொல்றது. அதுல ஏற்றத்தாழ்வு அவன் திமுறது. அதை மாத்தணுங்கிறது வேற. தொழில் இருக்கதானே இருக்கு. அந்த தொழிலை வச்சுதானே இன்னைக்கு பேர் சொல்றோம். நாம லாண்ட்ரி மேன்னு சொல்றோம், வாஷர் மேன்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல சொன்னா அப்ப மதிப்பு குறைச்சல் இல்லை, தமிழ்ல சொன்னா மதிப்பு குறைச்சல். யார் பண்ணினது அதை? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல யாதவர்கள் எதை சேர்ந்தவர்கள்னா அதுதான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இவர்கள் ஒரிஜினல் சத்திரியர்கள். எதுன்னு ஒரு ராஜா ஒரு பிரச்சனையினால ராஜ்யத்தை விட்டுட்டு வியாபாரத்தை அவன் மேற்கொண்டதுனால வைசியர்கள் ஆயிட்டானவன். தொழிலாளதான ஜாதி. ராஜ்ய பரிபாலனம் பண்ணினா சத்திரியன், வியாபாரம் பண்ணினா வைசியன். இவர்கள் பிறந்தது சத்திரியனா பிறந்து வியாபாரத்தை எடுத்துனதுனால ரெண்டுக்கும் நடுவுல அவர்கள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல மட்டும் யாதவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம் நாம? இடையர்கள். இடையர்கள். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இடையில இருக்கிறதுனால இடையர்கள்னு பேரு. அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த இந்த நுட்பம் தெரிஞ்சுதான் நாம சொல்லி இருக்கிறது. கோணாருங்கிறதுக்கு அர்த்தம் வேற. கோன்னா பசுமாடுன்னு அர்த்தம். அதை காப்பாத்துறவர் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நிறைய தொழிலை வச்சு சொல்லப்பட்ட விஷயங்கள். அந்த 3 ஊர் சொன்னேன் பாருங்க, குவாலியர், ஆக்ரா, மதுரா. குவாலியர் ஆண்டவன் தான் கம்சன், மதுராவை ஆண்டவர் தான் வசுதேவர். இந்த வசுதேவருக்கு தன் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்தான், சித்தப்பா பொண்ணு பண்ணி கொடுத்தா. ஆகாசத்துல இருந்து அசரீரி வாக்கு ஊர்வலம் போறதே சொல்றது, இந்த பொண்ணோட 8வது கர்ப்பம் உன்னை கொல்ல போறதுன்னு. உன்னை அவளை கொல்ல போனா வசுதேவர் சொன்னார், இவளை கொல்றதுனால நீ ஒன்னும் சாஸ்வதம் கிடையாது, அதனால இவளை கொல்லாதேன்னா. அது எப்படி எனக்கு தெரிஞ்சு கொல்லாம இருப்பேன்? இவளுக்கு பிறக்கிற குழந்தைகள் தானே என்ன கொல்ல போறதுன்னு அசரீரி வாக்கு சொல்லியிருக்கு. அப்ப அவர் சொன்னார், இவருக்கு பிறக்கிற குழந்தைகள் தானே உன்னை கொல்ல போறேன்னு சொல்லியிருக்கு. ஆமா, இவள் இல்லை, இவனோ இல்ல, இவளுக்கு பிறக்கிற குழந்தைகளை கொடுத்துற இவனை விட்டுடும். கவனிச்சு சொல்லணும், கேட்கணும். கவனிச்சு அவர் சொல்றார், இவளை கொல்லாத, இவளுக்கு பிறக்க போற குழந்தைகளை கொண்டுடுன்னு அவர் சொல்லல. ஏன்னா சாஸ்திரப்படி கொலை பண்றவனை காட்டிலும் கொலை பண்ணுன்னு சொன்னவனுக்கு தான் பாவம் கூட. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்னைக்குமே வீட்டுல பாம்பு எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாட்ச்மேன் கூர்க்கா இந்த வேலை செய்யற வேலை கூப்பிட்டு அடின்னு சொல்றோம். அவ அடிச்சு போட்டுருவா. அந்த பாம்பை நீ அடிக்க மாட்டிய? என் வாட்ச்மேன் வந்துதான் அந்த பாம்பை அடிக்கணுமா? இல்ல, நான் அடிச்சா பாவம், பயமா இருக்குன்னா கூட நியாயம் வேணாம், நாம் அடிச்சா பாவம் அப்படின்னு சொல்றா பத்தியில. அதுதான் கிடையாது. இந்த பாம்பை அடிச்சுடுடா அப்படின்னு நாம சொன்ன, அடிச்ச முனியனுக்கு பாவம் கிடையாது, அடிக்க சொன்ன உங்களுக்கு தான் பாவம். அதனால அவனுக்கு அது பாவமே வராது.
கொலை பண்ணினவனுக்கு பாவம் கிடையாது, கொலை பண்ணுன்னு சொல்றவனுக்கு தான் பாவம். அந்த மாதிரி இவர் பண்ணினார். இவர் சொல்லல, ஜாக்கிரதையா சொல்லிட்டார். 8வது கர்ப்பம் பகவான் வரான். 6 குழந்தைகள் பிறந்து கொன்னுட்டான் கம்சன். 7வதா அம்பாள் வந்தால் கர்ப்பம் கலைஞ்சு போயிடுது. 8வதா பகவான் வரான். ஆசாசு சீதலதராசு ஆனந்த ரூப பகவன்னை தே அவதாரே பிராப்தே பிரதீப்த பவதங்கிரி நிரியமானை காந்தியூரஜைரிவ கணாகண மண்டலைர்த்யாம் ஆவருண்வதி விருருச்சே கில வருஷவேலா ஆசாசு சீதலதராசு பயோததோயைஹி ஆசாசிதாப்தி விவசேஷு ச சஜ்ஜனேஷு நைஷாகரோதய விதம் நிசிமத்யமாயாம் क्लेशापहस्त्रि जगतां त्वं इह आविरासीः. மந்தம் மந்தம் ஜலதராக ஜகர்ஜுர் அனுசாசகர்னு இந்த கிருஷ்ணாவதார சமயத்துல தூத்தல் போடுறது குளிர்ச்சியா இருக்கு. ஆசாசு சீதலதராசு பயோததோயை. உலகத்துல உள்ள சாதுக்கள் ஹிருதயங்கள் எல்லாம் குளிர்ந்து பேர். அசாசிதாப்தி விவசேஷு சஜ்ஜனேஷு. பகவான் அவதாரம் பண்ணின காலம் என்னன்னா நிசி. நிசின்னா 12 மணி, 12:30 மணி, 1 மணி. மத்தியமாய. எதற்கு பகவான் அவதாரம் பண்ணினான்? கிளேசாபஹஸ்திரி ஜெகதா. 3 உலகத்துல உள்ளவர்களுடைய மனசுல உள்ள துன்பங்களை போக்கணுங்கிறதுக்காக 5000 வருஷம் முன்னாடி மதுராபட்டினத்துல நீ பிறந்தையாமே குருவாயூரப்பா அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க இந்த நாராயண படத்துல எழுதி நம்ம சொல்றார். துவம் இகங்கிறார். இங்க பிறந்தையாமே. இங்க என்ன இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதே இந்த அவதாரம். இந்த ஸ்லோகம் எங்கெங்கெல்லாம் சொல்றோமோ அங்க அவதாரம். அதனால இந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல். இஞ்ச பிறந்தையாமே குருவாயூரப்பா அப்படின்னு சொல்ல. பால்ய ஸ்பிருஷாபி வபுஷா ததுஷா விபூதி உத்யத் கிரீட கடகாங்கத ஹானபாச சங்காரிவாரி ஜகதா பரிபாசிதேன மேகாசிதேன பரிலேசித சூதிகேஹே. சின்ன குழந்தையா பகவான், சிசுவா இல்ல, பாலனா தரிசனம் கொடுக்கலாம். தமத்புதம் பாலகம் அப்படின்னு பாகவதத்துல. பாலகம்னா ஒரு 2 வயசு மதிப்பு. 2 வயசு மதிப்புல ஒரு குழந்தைய பெற்க முடியுமா யாராவது? முடியவே முடியாது. அதுவும் வெறும் குழந்தையா இல்ல, விபூஷி கிரீடக கிரீட கனகாங்க பஹார பாசா. அழகான கிரீட்டம், மகர குண்டலங்கள், கழுத்துல மந்தார மாலை, வைஜெயந்தி மாலை, துளசி மாலை, முத்து மாலை, தோல் வளையல்கள், கங்கணங்கள், மோதிரங்கள், கௌஸ்துபம், மகாலட்சுமி, இடுப்புல திவ்ய பீதாம்பரம், உட்யானம், கால்ல கொலுசு, கையில மோதிரங்கள் எல்லாம் இந்த சின்ன குழந்தைக்கு போட்டு எல்லாம் போட்டு அதோட தரிசனம். ஏன் இப்படி தரிசனம் கொடுத்தான்? பொதுவா உலகத்துல ஒரு ஏழை உள்பட குழந்தை பிறந்தா ஏதாவது ஒரு குந்துமணி தங்கம் போடணும்னு நினைப்பான் இல்லையா? ஒரு ட்ரெஸ்ஸாவது பண்ணி போடுவான். அந்த காலங்கள்ல இந்த சொட்டருக்கு தெரியல, சொட்டரே போடுவான். கர்ப்பமா இருக்கிறதே குழந்தைகளுக்காக சொட்டர் போட்டு வைப்பா. சின்ன சின்ன தலகாணியா தைச்சு வைப்பா. சின்ன சின்ன திரவிக்க பிட்டு இது மாதிரி மீஞ்சி போறதுல எல்லாம் சட்டை தைச்சு வைப்பா. அழகா பார்த்து பார்த்து குழந்தைகளுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி எந்த ஒரு அலங்காரமும் தேவைக்கு பண்ணவே இல்லை. பிறக்க 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 கொண்டுண்டே இருக்கும். ஒரு காப்பு கூட போடல. குழந்தை பிறந்தா ஒரு 6வது நாள் 7வது நாள் ஒரு காப்பு போடுவாங்க. வேப்பலையை அடிச்சு காப்பு போட்டு
செப்புல காப்பு போட்டு வெள்ளியில காப்பு போட்டு குழந்தைகளுக்கு, இதெல்லாம் நம்ம சம்பிரதாயம். அதெல்லாம் கூட பண்ணல அம்மாவுக்கு, அதெல்லாம் கூட அனுபவிக்கல. இது மாத்திரு பாவம் இல்லையா? புருஷாளுக்கு இதோட வேல்யூ என்னன்னு தெரியாது, ஆண்களுக்கு இதோட இதை புரிஞ்சுக்க முடியாது. மேலேயே சொல்ல போறாங்க. ரொம்ப சந்தோஷம் வந்தா யசோதை என்ன பண்ணுவலாம், அப்படி தூக்கி கட்டி அணைச்சு மடியில போட்டுன்னு பால் கொடுக்கலாம். இது அம்மாவால மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். ஒரு ஆனால அப்பாவால அதை அனுபவிக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம் வந்தா என்ன பண்ணுவான், இறுக்கி கட்டிடுவாங்க குழந்தைய. இறுக்கி கட்டினா அப்படிங்கும் அது என்ன பண்ற அப்படின்பா, கொஞ்சரேம்மா. அதுங்கிறது உயிர் போறதுக்காக கத்துறது. இவன் அழுத்தல மூச்சு திணறி தான் கொஞ்சறது அதுக்கு ஹிம்சைன்னு கூட அவனுக்கு தெரியாது. சில பேர் தாடியை வச்சு தேய்ப்பான், மூக்கை கடிச்சிருவான், காதை கடிச்சிருவான் கொஞ்சரேங்கிற பேர்ல. நம்ம கொஞ்சரோம்னு நினைச்சுன்னு அதை ஹிம்சை பண்ணுவோம். அதை பூ போல கொஞ்சறது அம்மாவாலதான் முடியும். அது அம்மாவும் அனுபவிச்சு குழந்தையும் அனுபவிக்கிறது அப்படிங்கிற அந்த சந்தோஷம் தாயாருக்கு மட்டும்தானே. இந்த தாயாருக்கு ஒரு சந்தோஷமுமே கிடைக்கலையே. இந்த சந்தோஷத்தை நாம கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு தரிசனம் பகவான். எல்லாம் வளையல், மோதிரம், சங்கிலி, கொலுசு, இடுப்புல அரஞ்சா, பட்டு, பீதாம்பரம் எல்லாத்தையும் போட்டு பகவான் தரிசனம் கொடுக்கிறான். தேவகி பார்த்து சந்தோஷப்படுறான். அப்புறம் தான் கம்சன் வந்துடுவானேன்னு சொல்ல, இந்த சமயத்துல நந்தகோபனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நீங்க வேணா அங்க கொண்டு என்னை விட்டுட்டு இந்த குழந்தைய எடுத்துன்னு வந்துருவோன்னு சொல்ல, தொத்ரேரிதஸ்ததனு நந்ததனு ஜயாதே யத்யாசமாரசயிதும் சஹி சூரசூனுஹு த்வாம் ஹஸ்தயோரதுத சித்தவிதாரியமாரியைஹி அம்போருஹஸ்தகலஹம்ச கிஷோரரம்யம். அந்த குழந்தைய எடுத்துன்னு போறா. ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறான். யமுனை வழி விடுறது. நேர கொண்டு போய் நந்தகோபனுடைய கோகுலம் இதெல்லாம் ஒரு தடவை வாழ்க்கையில பார்க்கணும். இந்த பிருந்தாவனம் போனா லீலாஸ்தலங்கள்னு பேரு. பகவான் எங்க பிறந்தா, மதுராபட்டினத்துல எந்த ஜெயில பிறந்தானோ அது இன்னைக்கும் அப்படியே இருக்கு. இந்த கல் அப்படியே இருக்கு. அங்கேருந்து கோகுலம்ங்கிற ஒரு இடத்துக்கு அவர் கொண்டு விட்டார். குறுக்க பிருந்தாவனம் வேற, நந்தகோபர் எங்கு கொண்டு விட்டாரோ அந்த இடம் இருக்கு. அங்கேருந்து பசுமாடுகள்லாம் மேய்க்கிறதுக்காக இவா வந்தா நந்தகாவ்னு ஒரு கிராமம் அது இருக்கு. அதை முடிச்சுன்னு திருப்பி ஷிஃப்ட் ஆகி இவா பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்தார். அந்த இடம் இருக்கு. பிருந்தாவனத்துல பகவான் ராசக்கிரீடை பண்ண இடம், காளிய மர்த்தனம் பண்ணின இடம் அதெல்லாம் இருக்கு. இந்த காளிய மர்த்தனம் பண்ணினது யமுனையில ஒரு மடுவுல, யமுனையில ஒரு மடுவுல ஒரு கிளை மாதிரி இருக்கும். அது யாரோ என்கிட்ட சொன்னா, யார் சொன்னான்னு ஞாபகம் இல்லை. யமுனையிலேயே பண்ணல பகவான் காளிய மர்த்தனம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்படின்னா யமுனையில ஒரு மடுவது ஆனைக்கு அருகுனா குதிரைக்கு கூடுன்னு கிராமத்துல கொஞ்சம் பழக்கம் இருக்கணும். பிராச்சீன சரித்திரங்களை பேசும்போது அது நடந்த, எங்க தாத்தா சொல்லுவார், சுந்தரகாண்டம் சொல்றதா இருந்தா குரங்கோட ஒரு 10 நாள் பழகணும். குரங்கோட 10 நாள் பழகிட்டு சுந்தரகாண்டம் சொன்னாதான் புடிச்சு சொல்ல முடியும். அது என்ன சேஷ்டைகள் பண்றது, அது சுபாவம் என்ன அப்படிங்கிறது. அது மாதிரி கிராமத்தை பத்தி பேசுறதா இருந்தா மடுன்னா முதல்ல அர்த்தம் தெரியுமா? இங்கிலீஷ்காரன் போட்டுக்கிற வியாக்கியானத்தை வச்சு பகவத்கீதை மாதிரி அவன் போட்டுப்பான் என்னவோ தத்தை தென்னு. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் பாத்ரூம் போனவன் தானே. ஒரு நதி போறது, அதுல ஒரு கிளை வரும். இந்த நதியோட வேகம் அந்த கிளையில இருக்காது. இவர் என்ன வியாக்கியானம் கொடுக்கிறார்? வேகமா ஓடுற ஜலத்துல பாம்பு இருக்காது,
அதனால நான் யமுனையிலேயே பண்ணல அவர் அப்படின்னு. மடுவுல ஓடாது ஜலம், தேங்கும். இன்னைக்குமே காவிரிக்கு வாங்க ஸ்ரீரங்கத்துல பல மடுகள் காமிக்கிறேன். அதனால மடுவுல போய் குளிக்காது, ஆழம் கூட இருக்கு, புதமணல் இருக்கு, மடுவுல குதிக்க கூடாது அப்படின்னு. அந்த மடுவுலதான் இது நடந்ததுன்னு இருக்கு. ஆனா யமுனையோட ஜலம் தான் அது, அங்க வேகம் கிடையாது அப்படின்னு. எதையாவது நம்ம உபன்யாசம் பண்றோம், நம்ம ஆராய்ச்சி பண்ணினோம், நாம இங்கிலீஷ் படிச்சோம், நாம எதையோ இங்கிலீஷ் வியாக்கியானத்தை பார்த்தோம், அதை வச்சுன்னு பேசணும்னு கொத்து பிச்சுன்னு பண்ணக்கூடாது. ஒன்னும் தெரிஞ்ச வாழ்க்கை கேட்கணும், இல்லை இது எப்படி நடந்ததுங்கிற விஷயமாவது புரியணும். காளிய நர்த்தனம் பண்ணினது யமுனையில தான் பகவான் பண்ணினான். யமுனையில ஒரு கிளை அது. இன்னைக்குமே சுகஸ்தல்னு சொல்றேன் பாருங்க, கங்கை கரையில சுகாச்சாரியால் கதை சொன்னால்னு இருக்கு. இன்னைக்கு அங்க போனா கங்கை நதி அங்க கிடையாது, அங்க இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளிதான் இருக்கு. அங்க ஒரு கிளை தான் ஓடுறது. கங்கை கரையில தானே சொன்னார். 5000 வருஷம் முன்னாடி அவர் சொல்லும் போது அங்க நதி ஓடினது. நதியோட வழித்தடம் மாறும் தெரியுமா? இன்னைக்குமே கொள்ளிடம் இருக்கு பாருங்க ஸ்ரீரங்கத்துல. ஒரு தடவை ஃபுல் ஜலம் வந்துட்டு தண்ணி குறைஞ்சதுன்னா எந்த பக்கம் ஜலம் ஓடுறதுன்னு கேட்பான். ஒரு சமயம் இந்த பக்கம் ஓடும், ஒரு சமயம் நடுப்புல ஓடும் ஜலம், ஒரு சமயம் பார்த்தா அந்த பக்கம் முழு ஜலமா ஓடினா ஃபுல்லா ஓடும். தண்ணி நின்று எடுத்துன்னா ஓட்டமா கொஞ்சமா ஓடுறது, அதோட போக்கு மாறி இருக்கும். ஒரு சமயம் இந்த பக்கம் இருக்கும், ஒரு சமயம் நடுப்புல இருக்கும், ஒரு சமயம் அந்த பக்கம் இருக்கும். இதெல்லாம் பழக்கம் உள்ளவாளுக்கு தானே தெரியும். இதெல்லாம் பழகி இருந்தாதான் அதை பத்தி பேசலாம். நான் காளிய நர்த்தனம் பண்ணினது யமுனையில தான். நீங்க ரிசர்ச்சுங்கிற பேர்ல எல்லாத்தையும் போட்டு குட்டையை குழப்பக்கூடாது. அது மாதிரி கிருஷ்ணாவதாரம் பண்ணும் போது அந்த லீலா ஸ்தலங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கும் 2 வகையா இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான், இந்த மதுரை பிருந்தாவனத்துல உள்ளவாள்லாம் சேர்ந்து இந்த தீவுத்திரல்ல ஒரு எக்ஸிபிஷன் போடுவாங்க. அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். 51 சக்தி பீடங்களும் ஒரு இடத்தில் நம்ம புதுப்பதிவா கட்டி வச்சிருக்க அம்பாஜியில. அது மாதிரி 12 ஜோதிர்லிங்கமும் ஒரு இடத்தில் தரிசனம். இப்ப இந்த மதுரையில முருகர் மாநாடு நடந்தது பாருங்க, 6 படை வீடும் ஒரு இடத்தில் அப்படின்னு சொன்னா உடனே 6 படை வீடும் அங்கதான் இருக்குன்னு அர்த்தமா. அது மாதிரி இவ என்ன பண்ணிட்டா, பிருந்தாவனத்துல வரவாளுக்கு இப்ப ஒவ்வொரு இடமா தேடி காமிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு இங்கேயே செட் பண்ணிட்டாங்க. இந்த அடுத்த தெருவுலதான் பகவான் குளிச்சார், இந்த தெருவுலதான் பகவான் குளிச்சார், இந்த தெருவுலதான் பகவான் பண்ணினார். இது புதுசா போறவாளுக்கு அது குழம்பும். அது பழகின வாளுக்கு தான் தெரியும். பகவான் விளையாடினத்தோட அந்த சரௌண்டோட அளவு 120 கிலோமீட்டர். ஒரிஜினல் விரச்சம்ங்கிறது கோகுலம்ங்கிறது மொத்தம் 120 கிலோமீட்டர். 120 கிலோமீட்டரும் போய் பார்த்தாதான் நான் சொல்றது புரியும், எங்கெங்க பகவான் என்னென்ன லீலை பண்ணினான் அப்படிங்கிறதெல்லாம். அப்படி ஒரு லீலை கிருஷ்ணாவதாரம். இந்த நந்தகோபரோட கோகுலத்துலதான் முதல்ல கொண்டு விடுறது. ஃபர்ஸ்ட் ஆரம்பம் மதுராபண்ணத்துல இருந்து கோகுலம். வசுதேவர் விட்டுட்டு போக அந்த பெண் குழந்தை எடுத்துன்னு வந்தா, கம்சன் குழந்தை பிறந்துங்கிற செய்தி வந்து அதை கொல்ல வரது, அது அம்பாலா மாறி போயிடுது. அதோட அவன் அங்க விஷயம் முடிஞ்சு போயிடுது. இங்க நந்தகோபர் வீட்டுல குழந்தைய கொண்டு விட்ட பிறகு ஒரே உற்சவமாயிடுது. எல்லாரும் முழிச்சிருந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கொண்டாடி குழந்தைக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சி ஏகப்பட்டதான உற்சவங்களை பண்ணி தானங்களை பண்ணி, குழந்தை பிறந்த சமயத்துல தானங்கள்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்றது இந்த குழந்தை பிறந்தத்திலேருந்து 6வது நாள் கம்சனால் ஏவிவிடப்பட்ட பூத்தனைங்கிற ஒரு ராட்சசி வர. என்ன நடந்ததுன்னா, குழந்தை உன்னை கொல்றவன் வந்து நான் இல்ல, அவன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்றான்னு பெண் வடிவில் இருந்த அம்பாள் சொல்லிட்டு போயிட்டான். பூதனையினுடைய மந்திரி, இது கம்சனுடைய மந்திரிகள் வந்து அகாசுரன், பகாசுரன், திருநாவர்த்தனன்,
முஷ்டிகன், சானூரன், பூதனையும் ஒரு மந்திரி. அதுல அவ சொன்னா பிறந்து வளர்றாங்கிறத பிறந்த குழந்தைகள் எல்லாம் நான் கொண்டு விடுறேன் அப்படின்னு அவ கிளம்புறான். பல்லு முளைச்ச குழந்தையா முளைக்காத குழந்தையான்னா அதுலயும் ஒரு கன்ஃபியூஷன். என்ன, சில குழந்தை பொதுவா நார்மலா பல்லு 8 மாசத்துல முளைக்கும், 10 மாசத்துல முளைக்கும். பல்லு முளைக்காத குழந்தைகளை, பல்லு முளைச்ச குழந்தைகளா பல்லு முளைக்காத குழந்தைகளான்னா பல்லு முளைச்ச குழந்தைகளை கொல்ல வேண்டாம், ஏன்னா இப்பதான் பிறந்து வளர்றான்னு சொன்னா சில குழந்தைகள் பிறக்கிறதேவே பல்லோட பிறக்கும். அப்ப என்ன பண்றதுன்னா எல்லாத்தையும் கொண்டுடும்தான். ஒரு வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொண்டுடும் அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சுட்டான் கம்சன். அதனால இவன் விஷத்தை தடவிண்டு மார்பிள பால் கொடுக்குற மாதிரி அந்த குழந்தைகளை விஷம் கலந்த பாலை கொடுத்து கொண்டுடுவன். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி இவன் வந்தா தொட்டில கிடக்கிற அந்த குழந்தைய எடுத்து இவள் பால் கொடுக்க போற சமயத்துல பகவான் அந்த பாலோட சேர்த்து இவளுடைய உயிரையே சாப்பிட்டான். இதுல ஒரு ஆச்சரியம், இவ ராட்சசியா வரல, அழகான வடிவத்தோட வர. அதனால கோபர்கள்லாம் இவள அனுமதிக்கிறான். இப்ப நமக்கு தோணும் ஒருத்தர வீட்டுல போய் ஒரு குழந்தைய தோன்றதுக்கு இன்னொருத்தர் அனுமதிப்பாளான்னு. இத்தனை நாகரீகம் வளர்ந்து, நாகரீகம்ங்கிற பேர்ல ஃப்ராடு வளர்ந்த பிறகே நாம ஏமாறுறமே வேஷத்தை பார்த்து. அந்த காலத்துல இந்த ஃப்ராடே கிடையாது, ரொம்ப குறைச்சல். அதுவும் வேஷம் போட்டுன்னு ஃப்ராடு பண்றவா ரொம்ப குறைச்சல். கலிக்கு அப்புறம் தான் அதெல்லாம், கலியுகத்துக்கு அப்புறம் தான். அதனால இவன் ஏதோ ஒரு ராஜகுமாரி வந்திருக்கா அப்படின்னு அவ நினைச்சுட்டு இருக்க. பகவான் அவளை கொன்னப்புறம் தான் அவ ராட்சசின்னு தெரியறது. பகவானுக்கு அவர்கள் கோபர்கள் என்ன பண்ணினார்கள் விஷயம். கோமூத்திரேன ஸ்நாபயித்வா, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் பரிகாசம் பண்ணதுனால ஒரு உண்மை பொய்யா போயிடாது. பாரதிய பழமையான பசுமாடு இருக்கு பாருங்க, சுதேசி பசுமாடு, அதனுடைய மூத்திரம் இருக்கு பாருங்க. நம்ம உடம்புல ஆபிச்சாரங்கள் பண்ணியிருந்தான்னா, ஏவல் பிசாசி இது மாதிரிலாம் பண்ணியிருந்தான்னா அந்த மூத்திரத்துல ஸ்நானம் பண்ணோம்னா ஒரு சரியா ₹1 செலவில்லாத விஷயம். ஆனா அதை கண்டா பிடிக்காது. அதுக்கு அத்தனை சக்தி இந்த பாகவதத்துல அப்படியே இருக்காது. அதனால சொல்றேன், கோமூத்திரேன ஸ்நாபயித்வா அப்படின்னு கிருஷ்ணனுக்கு பண்ணி வச்சார். அது மட்டும் இல்ல, அதை எடுத்து உடம்புல முதல்ல ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி இன்னென்ன பாகத்துல தெளிக்கணும்னு இருக்கு. 2 கண்ணம், 2 மூக்கு, கண்ணு, 2 காது, 2 தோல், மார்பு, தலை. இதான் நம்ம துவாதச நாமா. இத எப்படி பண்ணினால்னு சொல்றத பாகவதம் சொல்றத